ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி ஒருவரின் தலையை சிதறடிக்க வேண்டிய செய்தி. நிச்சயமாக இன்றே இந்த செய்தியை என்னவென்று கேட்டு தினமும் உன் வீட்டையே வந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அசம்பாவிதத்தை நடத்த இவர்கள் முயற்சியும் செய்கிறார்கள். இதன் அறிகுறியாக உன்னிடத்தில் சில விஷயங்களும் மாறத் தொடங்கி இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம், உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக முதலில் புரிந்து கொள்ள தயாராக வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி அம்மா உனக்கு சொல்லும் இந்த விஷயத்தை கவனமாக கேட்க. என் குழந்தை, தெய்வம் அவ்வளவு சுலபமாக ஒருவனுடைய உயிரை எடுக்க நினைக்காது. எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த குழந்தைக்கும், அதாவது நல்லது செய்யும் குழந்தைக்கும் சரி, தீயது செய்யும் குழந்தைக்கும் சரி, முதலில் வாய்ப்புகளைத்தான் வழங்க நினைப்பார்கள். வாய்ப்புகளை கொடுத்தவர்களை வாழ வைக்கத்தான் முயற்சி செய்வார்கள். ஆனால் இந்த வாய்ப்புகளை சரியாக இவர்கள் பயன்படுத்தி கொள்ள முடியாமல் நிற்கும் பொழுதுதான், வாய்ப்புகள் கொடுத்தும் அந்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள தயாராக இல்லாத பொழுதுதான், மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்ய இவர்கள் நினைக்கும் பொழுதுதான் தெய்வம் தவறுகளுக்கு தண்டனையை கொடுக்க தொடங்கும். அப்படியானால் இவர்கள் செய்யக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயங்களுக்குமான தண்டனைகளை இவர்கள் பெறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்குமான புரிதலையும் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை எல்லாம் உணர்ந்து உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையும் நீ புரியும் நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த வராகி அம்மா எனக்கு துணையிருந்து என்ன சொல்கிறேன் என்பதை கவனமாக கவனித்துக்கொள். உனக்காகத்தான் நான் இது போன்ற காரியங்களை எல்லாமும் செய்ய துணிந்து வந்திருக்கின்றேன். உனக்காகத்தான் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் உன் வாழ்க்கை நடத்த நான் முடிவெடுத்திருக்கின்றேன். உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் எதுவென்றாலும் இந்த வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எல்லாவற்றிலும் நீ இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை வேண்டுமென்றே உதறித்தள்ளும் இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் குழந்தை அவமானப்படுவதை எல்லாமும் நினைத்து கலங்காதே. எத்தனை அவமானங்கள் உன்னை தேடி வந்தாலும் இந்த அவமானத்தை எல்லாமும் தாண்டி உன்னால் வாழ முடியும். அப்படித்தான் என் குழந்தை, இத்தனை நாளும் எல்லாவற்றையும் தூக்கி உதறி தள்ளிவிட்டு உன் வாழ்க்கை நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். இது போன்ற சூழ்நிலையில் இந்த வராகி உனக்காக சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க கவனமாக இனி புரிந்து நடந்து கொள். எது நடந்தாலும் அம்மா உனக்காக வருவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்னவானாலும் இந்த வராகி உடன் வருவாள் என்ற ஒரு நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விடக்கூடாது. தெய்வம் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும். இந்த வராகி உனக்கென நான் எடுத்துச் சொல்லும் ஒவ்வொன்றையும் எந்த காலத்திலும் உனக்கு அது தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த காலத்திலும் அம்மா உன்னை கைவிட மாட்டேன் என்ற சூழ்நிலையிலும் இந்த வராகி உன்னை விட்டுவிட மாட்டேன். உனக்கு நடக்கும் ஒரு நல்ல விஷயத்தை நான் எப்பொழுதும் சரியான நேரத்தில் எடுத்துச் சொல்லாமல் செல்ல மாட்டேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த வராகியினுடைய நம்பிக்கை, இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற இந்த நம்பிக்கை நிச்சயமாக முதலில் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து நிற்கும் இந்த விஷயங்களை எல்லாம் என் குழந்தை நீ கவனமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். வராகியினுடைய அன்பு கொண்டு உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் எல்லா விஷயங்களிலும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நீ மீட்டு எடுத்து விட வேண்டும் என்பதைத்தான் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன். என்ன நடந்தாலும் என் குழந்தை தவியாய் தவித்து நின்று வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நீ இழந்து விடாதே. என் குழந்தைக்கு இந்த மனிதர்களால் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன். வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை சந்தித்த என் குழந்தை இப்பொழுது சில காலமாகத்தான் சிறு சிறு முன்னேற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அடையத் தொடங்கியிருக்கின்றது. ஆனால் உன்னுடைய இந்த முன்னேற்றம் இவர்களின் கண்களை உறுத்தி கொண்டிருக்கின்றது. உன்னுடைய இந்த முயற்சி இவர்களுக்கு நிச்சயமாகவே பொறாமை ஏற்படுத்துகிறது. தினம் தினம் உன் வீட்டை வந்து நோட்டமிடுகிறார்கள். தினம் தினம் உன் வீட்டை சுற்றி சுற்றி வந்து பார்க்கிறார்கள். இதை பார்க்கும் இந்த வராகிக்கு நிச்சயமாக இதற்கு மேலும் இவர்களை விட்டு வைத்தோமானால் என் குழந்தை ஒரு வழியாக்கி விடுவார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதும் நடக்க இவர்கள் அனுமதித்து விட மாட்டார்கள். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கு மேலும் மேலும் துன்பங்கள் வர வேண்டும் என்பதுதான் இவர்களின் எண்ணமாகவே இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம், உனக்கான மாற்றம் என்று எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு நன்மதிப்போடு நீ வாழத்தான் வேண்டும்.
ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய விருப்பம் போல உனக்கு இந்த வாழ்க்கையில் சரியான ஒரு புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்ல சொல்ல உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் ஒரு நல்ல மாற்றம் உனக்கு கிடைக்கப் பெறுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் என் குழந்தை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்வாய். நடக்கும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதொரு மாற்றத்தை இனி நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதையும் நீ தெரிந்து கொள்வாய். உன்னோடு எப்பொழுதும் உனக்கு துணையாக வருகின்ற இந்த தெய்வத்தினுடைய அன்பை நீ எந்த சூழ்நிலையிலும் தொலைத்து விடக்கூடாது. எந்த நிலையிலும் இந்த தெய்வம் உனக்கு கை கொடுத்து உதவுகின்ற இந்த விஷயங்களை நீ விட்டுவிடக்கூடாது. நல்லது வேண்டி நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள். உனக்கான நன்மதிப்பை நான் எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதை நீ தெரிந்து நடந்து கொள். இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கும் இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று தெரிந்து காலம் உனக்கு நல்லதொரு பலனை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும். இந்த தெய்வம் உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு ஆச்சரியத்தையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் உனக்கு என்னவாகும் என்று எல்லாமும் இனி ஒருபொழுதும் கலங்காதே. உன்னோடு நான் எப்பொழுதும் ஒவ்வொன்றையும் உருவாக்கி கொடுக்க இந்த நேரம் நீ அத்தனையிலும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இவர்களின் கதையை நான் முடிக்கப் போகின்றேன். உன் நிம்மதியை நீ பெறுவதற்கு தயாராகிவிடு. உன்னுடைய சந்தோஷத்தை எந்த சூழ்நிலையிலும் நீ இழக்க தயாராகி விடாதே. ஏனென்றால் இவர்கள் அதைத்தானே முழுக்க முழுக்க எதிர்பார்க்கிறார்கள். நீ எப்பொழுது கஷ்டப்படுவாய், எப்பொழுது கண் கலங்குவாய், எப்பொழுது கண்ணீர் சிந்துவாய், எப்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடைவாய் என்று சொல்லித்தானே இவர்கள் மிகுந்த அளவில் வேதனையை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை, இனி எதற்காகவும் நீ கலங்காதே. வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளில் நல்ல மாற்றங்கள் உருவாகும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதை நீ மறக்காதே. தெய்வம் இருக்கும்பொழுது இனி என்ன நடந்தாலும் உன்னுடைய தேவைகளை எல்லாமும் அது சரியாக வெளிப்படுத்தும் என்பதை நீ மறக்காதே. அம்மா என்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கிறதல்லவா? அம்மா என்று சொல்லும் பொழுது நம்முடைய மனதிற்குள் தோன்றும் தேவையற்ற விஷயங்கள் எல்லாமும் நம்மை விட்டு விலக நினைக்கிறதல்லவா? நாம் எதிர்பார்க்கும் ஒவ்வொன்றும் நமக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கிறதல்லவா? உன்னோடு துணை இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை உருவாக்கி தருகிறதல்லவா? தெய்வம் உனக்கு எதையும் உருவாக்கும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த தெய்வம் உனக்கு எதையும் நடத்தும் நல்லபடியாக என்பதனை நீ புரிந்து கொண்டு நன்மதிப்போடு நல்லபடியாகவும் நீ வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை வாழ்வது உன்னை எப்பொழுதும் நெறிப்படுத்தும் என்பதையும் நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் என்ன என்பதை உன்னால் தெளிவுபட உணர்ந்து கொள்ள முடியும். உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் எப்பொழுதும் என் குழந்தையினால் நன்மதிப்போடு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. அதாவது வராகி துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எப்பொழுதும் உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை நீ உறுதிப்படுத்து. உன்னை தேடி வரும் அத்தனை மாற்றங்களையும் நீ தெளிவுபடுத்து. அம்மா சொல்ல சொல்ல உனக்கு நடப்பது எல்லாம் இனி எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து நடந்து கொள். இந்த வராகி துணையிருக்கும் காலம் உனக்கு மாற்றத்தின் உச்சத்தை நீ கண்டுபிடித்து விடுவாய். உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் இனி என்னவென்று நீ புரிந்து கொண்டு விடுவாய். உன்னோடு நான் எதையுமே உனக்கு உறக்கச் சொல்வதற்கு இதுவும் ஒரு காரணம். இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை நான் உருவாக்கி கொடுப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா என்ற ஒற்றை வார்த்தையில் நீ என்னை எந்த அளவிற்கு நேசிக்கிறாயோ அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு புரிதல் நடப்பதை நீ நிச்சயமாக கண்டு கொள்வாய். உனக்கு விரும்பியது எல்லாம் சரியாக இந்த வாழ்க்கையில் உன்னை வழி நடத்துவதை நீ எப்பொழுதும் நல்லபடியாக புரிந்து கொள்வாய். எந்த காலத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது என்றால் இனிமேல் என் குழந்தை எந்த தவறுகளையும் இந்த வாழ்க்கை நீ செய்ய துணிந்து விடவே மாட்டாய். உன்னை சுற்றி இவர்கள் செய்தது எல்லாம் நிச்சயமாக ஒரு வகையில் நல்லதற்குத்தான். ஏனென்றால் உன்னை தேடி இந்த வாழ்க்கை கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். உன் வீட்டை ஏன் சுற்றி வர வேண்டும், எதற்கு உனக்கு ஒரு தவறான செயலை நடத்த இவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுமையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்ப வேண்டும். உனக்கு நடக்கும் அதிர்ஷ்டத்தை எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய தேவைகள் என்னவோ, உன்னுடைய புரிதல்கள் என்னவோ அவ்வாறே
எப்பொழுதும் நன்மதிப்போடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இந்த வராகி சொல்ல சொல்ல உனக்கு நான் எடுத்துச் சொல்லும் எல்லாம் உன்னை நிச்சயமாக நன்மதிப்போடு வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தை எதிர்பார்க்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகியினுடைய அன்பினால் உனக்கு ஒவ்வொரு திசைகளிலும் நான் விரும்புகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் உனக்கு சொல்லித் தருவேன் என்பதை நீ புரிந்து கொள். மாற்றங்களை உணர்ந்து நான் நன்மதிப்போடு நீ வாழ்ந்து விடுவாய் என்பதை நீ புரிந்து கொள். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். வராகி அம்மாவை நினைத்து நீ எந்த காரியம் நடக்க வேண்டும் என்று என்னை வேண்டி நீ அதை சென்றாலும் அதில் நிச்சயமாக உனக்கு வெற்றிகள் மட்டுமே உண்டு என்பதை மறந்து விடாதே. எல்லாம் நன்மைக்கே. ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.